அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்குத்தான் 21/9/2023 என்னுடைய யூடியூப்பை நான் ஓப்பன் செய்தேன். யூடியூப் சேனலை ஓப்பன் செய்தேன். அன்றைய நாள் தான் இன்று 21/9/2024 இன்று 2வது ஆண்டு தொடங்கப்படுகிறது. என்னுடைய தமிழ் நவக்கிரக தமிழ் எண்ணிய ஜோதி பிரகாரம் மாட்டு அடிப்படையில் இந்த திருஞான சம்பந்தம் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த எண்ணிக்கை தான் இது. என்னுடைய யூடியூப் தொடங்கிய நாள் இன்று தான் 21/9/2024. 21/9/2023 தொடங்கினேன். அன்றைய நாள் தான் இன்று 21/9/2024 தொடங்கியுள்ளேன். இன்று 2வது ஆண்டு தொடங்குகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த எண்ணிக்கையில்தான் இது. இன்று கரண்ட் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனாலே நான் வெளியில் குந்தி பேசிக்கொண்டு இருக்கின்றேன். வார்த்தை அடிப்படையில் என்கிற ஜோதிடம், அதாவது கண்ணீர் அஞ்சலிக்கு வந்து என்கிற 135911135 இதெல்லாம் கூட்டாக 28. அதனுடைய விதி என்கிறது 1. அதாவது கண்ணீர் அஞ்சலி அப்படி என்றால் செத்த நாள் அன்றை குறிக்கிறது. செத்த நாள் அன்று தான் கண்ணீர் அஞ்சலி. நினைவு அஞ்சலிக்கு வந்து என்கிற 94711135 இதெல்லாம் கூட்டாக்கா 30. அது ஒரு விதி என்கிறது 3. அப்போது நினைவு அஞ்சலி என்பது ஒவ்வொரு ஆண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதய அஞ்சலிக்கு வந்து எண்கிணிதம் 27211135 இதெல்லாம் கூட்டாக 21. அதனுடைய விதி என்கிறது 3. இதய அஞ்சலிங்கிறது திறப்பு விழா, படத்திறப்பு விழா என்று சொல்லக்கூடியது. இதய அஞ்சலியுடைய விதி எண் 3. அடுத்ததாக ஒப்புதல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 1. அந்த ஒப்புதல் என்ற ஒரு வார்த்தைக்கு எண்கிணிதம் 3627 இதெல்லாம் கூட்டாக 19. அதனுடைய விதி என்கிறது 1. ஒப்புதலுடைய விதி எண் 1. மந்திரி சபைக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 158 4 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்கிறது 7. மந்திரி எண்கிணிதம் விதி எண் 7. இது 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது மந்திரி சபை. ஆனாலும் மந்திரி சபை 7ஆம் இடத்து பலனாக வருவதால் இவை இந்த எண்ணிக்கை பிரகாரம் அவை கலத்திர ஸ்தான பிரகாரம் திருமண ஸ்தானத்தில் வருகின்றது. ஆனால் மந்திரி சபையோட விதி எண் 7. 7ஆம் இடத்து பலன் எது வருகிறதோ அது நல்ல பலனாகவே அமையும். 7ஆம் இடத்துக்கு வாக்குப்பதிவுக்கு வந்து எண்கிணிதம் 373698 இதெல்லாம் கூட்டாக 43. அதோடைய விதி என்கிறது 7. வாக்குப்பதிவோட விதி எண் 7. பாருங்கள், மந்திரி சபைக்கு போகணும் அப்படின்னாக்கா வாக்குப்பதிவு நடக்கணும். அந்த வாக்குப்பதிவுடைய விதி எண்ணும் கூட 7ஆக வருகிறது. 7 தான் வாக்குப்பதிவோட விதி எண் 7. பல நூறு என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையிடம் 9481 இதெல்லாம் கூட்டினால 22. அதனுடைய விதி என்கிறது 4. பல நூறு என்பதற்கு விதி எண் 4. அது 4ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக ஒளிமயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எண்ணிக்கையிடம் 38127 இதெல்லாம் கூட்டாக 21. அதனுடைய விதி என்கிறது 3. ஒளிமயம் என்பது 3ஆம் இட ஒளிமயமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கைகள் வந்து நல்ல திருப்திகரமாக தோன்றும். ஆர்வத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த ஆர்வத்துக்கு வந்து 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையிடம் 8957 இதெல்லாம் கூட்டாக 29. அதனுடைய விதி என்கிறது 2. ஆர்வத்துக்கெல்லாம் 2ஆம் இடமே வருகிறது. ஆர்வங்கிறது சில பேர் நடித்து வருவாங்க. நடித்து கூட ஆர்வமாக இருப்பாங்க. சில பேர் அன்பை கொடுக்குற மாதிரி ஆர்வமாக வருவாங்க. ஆனால் 2ஆம் இடத்தில் வந்து ஆர்வம் என்பது அது ஒரு தவறானது தான். இருந்தாலும் 2ஆம் இடத்து பலனாக ஆர்வம் வருகிறது. இப்போ ஆர்வத்துடைய விதி என்கிறது 2. சரவெடிக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையிடம் 386 இதெல்லாம் கூட்டாக 20. அதனுடைய விதி என்கிறது 2. சரவெடிக்கு வந்து விதி எண் 2ஆக வருகிறது. அது 2ஆம் இடத்து பலன் சரவெடி. அந்த சரவெடியுடைய விதி என்கிறது தான் 2. அந்த கிரகங்கள் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பாவக்கிரகமாக இருந்துச்சுன்னா நல்லா வெடிக்கும். நட்பு கிரகமாக இருந்தால் சப்புன்னு கூடும். அதாவது சரவெடியோட விதியின் 2.
நெல்மணிக்கு வந்து 4 எழுத்துக்கள் 2 1 1 7 இதெல்லாம் கூட்டாக 11. அதோட விதி என்கிறது 2. நெல்மணிலாம் நெல் தான், அதை நெல்மணின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நெல்மணி, அதோடைய விதி என்கிறது 2. முழு அடைப்புக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கும் உண்டான எண்ணிடம் 3 8 1 9 6 2 இதெல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்கிறது 2. முழு அடைப்பெல்லாம் 11ஆம் இடத்து பலனாக லாபஸ்தானத்தில் வருகிறது. ஏன்னா அந்த லாபஸ்தானத்தில் ஏன் வருகிறது என்றால் மற்றவருடைய தீய ஒரு சொற்களால் அந்த முழு அடைப்புங்கிறது 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. லாபஸ்தானம் 11ஆம் இடம், ஆனால் அதோடைய விதி எண் 2 லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் ஏன் 11ஆம் இடமாக வருகிறது என்றால் அது லாபஸ்தானம் பாவக்கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்தால் அது முழு அடைப்பு காரணமாக வரும். அதான் அதோடைய விதி என்கிறது 2. ஆனால் அப்படி இருப்பதனால் இந்த எண்கிற ஜோதிடம் நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படை பிரகாரம் தான் நான் உருவாக்கப்பட்ட எண்கிற பிரகாரம் தான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து 21/9/2023 தொடங்கினேன். அன்றைய நாள் பிரகாரம் ஆண்டு மாறுகிறது, ஆனால் தேதியும் மாதமும் மாறவில்லை. அந்த தேதி தான் 21/9/2024 நான் யூடியூப் சேனல் தொடங்கப்பட்ட நாளாகும். சரி, அடுத்ததாக வார்த்தை அடிப்படைக்கு நான் வருகின்றேன். ஒரே நாடு என்பதற்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3 4 6 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதனுடைய விதி என்கிறது 2. ஒரே நாட்டுக்கு வந்து விதி எண் 2ஐ குறிக்கிறது. ஒரே தேர்தலுக்கு வந்து 6 எழுத்துக்கள் வருகிறது. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3 4 8 9 7 1 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. ஒரே தேர்தல் என்றால் ஒரே தேர்தல் 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. ஒரே நாடு 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. ஆனால் இரண்டுமே வந்து 2 4. ஒரே நாடுங்கிறது விதி எண் 2, ஒரே தேர்தல் என்பது விதி எண் 4. இது பாவக்கிரகம் தான், அது பாவக்கிரகம் தான், அது சந்தேகமில்லை. ஆனால் இரண்டும் ஒரு நிலையானது அல்ல என்பதை காட்டுகிறது. நல்ல கிரகங்கள் அத்தனையுமே அந்த 2ஐயும் அந்த 4ஐயும் எதிர்த்து நிற்கும் ஒரு நேரம். ஆனாலும் வந்து ஒரே நாடு விதி எண் 2, ஒரே தேர்தல் விதி எண் 4. ஒருதலை ராகம், அதாவது ஒரு தலைப்பு, படத்துடைய தலைப்பு ஒரே ராகம். ஒரு தலை ராகத்துக்கு எண்ணிடம் 3 5 7 8 1 1 7 இதெல்லாம் கூட்டினாக்க 32. அதோட விதி என்கிறது 5. அதாவது ஒரு தலை ராகம் டி ராஜேந்திரனுடைய படம், அவருடைய படத்துடைய விதி எண் தான் ஒரு தலை ராகம். படத்துடைய விதி எண் 5 ஆகும். வைதேகி காத்திருந்தால், இது விஜயகாந்த் படமாக இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வைதேகி காத்திருந்தாலுக்கு வந்து விதி எண் 6. அதனுடைய எண்ணினதை வந்து 9 8 2 4 9 8 2 8 4 8 5 5 7 4 இதெல்லாம் கூட்டாக 60. அதனுடைய விதி என்கிறது 6. வைதேகி காத்திருந்தாலுடைய விதி எண் 6. சொல் 2 எழுத்து. அந்த சொல் என்ற வார்த்தைக்கு எண்களிடம் 5 1. அதனுடைய விதி என்கிறது 6. சொல் விதி எண் 6. உனக்கு ஒருவன் என்ற விதி எண் 5. உனக்கு ஒருவன், அதனுடைய எண்களிடம் 3 9 7 3 3 5 8 6 5 6 இதெல்லாம் கூட்டம் 41. அதனுடைய விதி என்கிறது 5. அதாவது உனக்கு ஒருவன் என்ற ஒரு விதி எண் 5 ஆகும். உனக்கு ஒருவன் என்ற விதி எண் 5ஆம் இடத்து பலனாக வருகிறது. நான் வந்து இந்த எண்ணினத்தை நான் வந்து சொந்தமாக உருவாக்கப்பட்டு அதை வாழ்க்கை அடிப்படையில் இந்த திருஞான சம்பந்தம் யூடியூப் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். என்னுடைய யூடியூப் வந்து 2ஆம் ஆண்டு இன்று தொடங்குகிறது. அதாவது 21/9/2024 ஆகும். இது என்னுடைய யூடியூப் சேனல் 2வது ஆண்டு தொடங்குகிறது. தொடங்கப்பட்டு வருவதால் இந்த எண்ணிடம் நிறைய சொல்ல இருக்கின்றேன். அதனுடைய வார்த்தை அடிப்படையில் எண்ணில் சொல்லப்பட்டு வருகின்றேன். நான் திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம், வள்ளுவர் பண்டாரம். நன்றி வணக்கம். என்கிற வள்ளுவர். நன்றி வணக்கம்.